தாய்நாடு மக்கள் கட்சியுடைய நோக்கமே நான் 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை தவிர நான் திராவிட ஆரியத்தை நான் ஏற்றுக்கிட்டது இல்லை. இன்னைக்கு அண்ணன் தமிழ் தேசியத்திற்காக போராடக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட நான் பயணம் பண்றதுல மிக பெருமைப்படுறேன். என்ன காரணம்னா, தமிழ் தேசியம் என்று சொல்கின்ற நபர்கள் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை கூப்பிட்டு உங்களுக்கு எந்த தொகுதி வேணும், உங்களுடைய கோரிக்கை என்னன்னு இதுவரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் கொடுத்ததில்லை. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், தேர்தலுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு சாதியா இருக்கணும். இன்னைக்கு தெலுங்கு திராவிட கட்சியாகத்தான் திமுக செயல்படுது. நாங்க அதை புறக்கணிக்கிறதுக்கு அண்ணன் வேல்முருகனை வந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியானது. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா பேரும் தமிழ் தேசியம் பேசுறாங்க. இந்த தமிழ் குடி உறவுகளுக்குன்ற ஒரு கட்சின்னா அண்ணன் எடுக்கிற முடிவு. நாங்க இப்ப 2 தொகுதி கேட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதியில அன்னைய ஒரு தொகுதி கொடுத்தாலும் சரி, 2 தொகுதி கொடுத்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலர்றதுக்கு எங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயத்திற்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு பூர்வீக கூடி தமிழ் சமுதாயத்துக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இந்த திமுக, அதிமுக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பணம் இருக்கிறவன், கோடி கோடியை கொள்ளையடிக்கிறவன், ஊழல் பண்றவன், அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இதுவரைக்கும் சீட்டு கொடுக்கறாங்க. உண்மையா அந்த கட்சியில விசுவாசமா இருக்கிற அந்த தமிழ் சமுதாயத்துக்கு இதுவரைக்கும் சீட்டு கொடுக்கல. அது முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு கட்சியாக மாறிடுச்சு. அதை நாங்க உடைத்தெறிவது எங்களுடைய நோக்கம். தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக அண்ணனுடைய 234 தொகுதியில அனைத்து வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்க போராடுவோம். அடுத்தது அவங்க உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய தந்தை, தமிழ் தேசிய போராளி ஐயா புலவர் கலிபெருமாள் அவருடைய பெயர்த்தி ஊர்மிளா அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, அலுவலகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிற தமிழ் தேசிய போராளிகளுடைய இயக்கங்கள், அமைப்புகளோடு நாளை மறுநாள் கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களையும் பல்வேறு அமைப்புகளையும் பேசி கலந்து அவர்கள் அனைவரோடு உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். அறிமுகம் மட்டும் திருமதி ஊர்மிளா அவர்கள் புலவர் கலிபெருமாள் அவர்களுடைய பெயர்த்தி, மகன் வழி பெயர்த்தி, அவருடைய 3ஆம் தலைமுறையுடைய மூத்த வாரிசு. 3ஆம் தலைமுறையின் மூத்த வாரிசு. அவங்க அனைத்து போராளி இயக்கங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரோடு இதே இடத்தில் விரைவில் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 40-50 தலைவர்கள் கடிதம் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வேறு விதமான நம்பிக்கை கொண்டவர்கள். இன்னைக்கெல்லாம் ஏதோ அஷ்டமி, அன்னைக்கு நவமி அப்படின்றாங்க. அதனால அவர்கள் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறார்கள். எனக்கு அஷ்டமி, நவமி மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து வந்த தலைவர்கள் 2-3 நாட்களாக காத்திருக்கக்கூடாது, சனியை தங்கி. அதனால அவர்களை வந்த இடத்திலேயே அவர்கள் ஆதரவு தெரிவித்துட்டு அவர்கள் மாவட்டத்திற்கு சென்று, தொகுதிக்கு சென்று தேர்தல் பணிகளை செய்ய வேண்டியிருப்பதால் இந்த அவசர சந்திப்பு அழைக்கப்பட்டிருக்குது. குறிப்பா நான் ஏற்கனவே தலைவர்கள் வருவதற்கு முன்பாக சொன்னேன், தற்போது திமுக தலைமையிலும் என்டிஏ அல்லது அதிமுக தலைமையிலும் இடம்பெற்றிருக்கிற தமிழர் தலைமைகளுக்கு அங்கு இடமில்லாமல் அவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்கிற ஆலோசனை கூட்டங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்தி கொண்டிருப்பதாக வந்த செய்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைப்பதற்காகத்தான் இந்த அவசர அழைப்பு. இதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆக எங்கள் அழைப்பை ஏற்று அவசர அழைப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தகவல் சொல்லப்பட்டு அனைத்து பத்திரிகை ஊடகங்களும் வருகின்றதற்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது திராவிட கட்சிகள், 2 கட்சியும் திராவிட கட்சி தான். அதனால அவங்க அப்படிதான் வெளியிடுவாங்க. அதை பத்தி எங்களுக்கு கருத்து இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி ஏன் திமுக அரசு மீதும் அமைச்சர்கள் மீதும் குற்றம் சுமத்தல அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவல். உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கிற நண்பர்கள் அவங்க தான் அரசியலுக்காக ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற கவரேஜ் செய்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு யாருக்காவது அப்படி ஒரு கேள்வி இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். பாவம், நீங்க சட்டமன்றத்தை கவரேஜ் பண்ண நினைக்கிறேன். தினந்தோறும் சட்டமன்றம் போர்க்களமாகத்தான் இருந்தது. அதனால சட்டமன்றத்தை கவரேஜ் பண்ற பத்திரிகையாளருக்கு தெரியும் வேல்முருகன் சட்டமன்றத்தில் எப்படி மக்கள் பிரச்சனைக்காக வாதிட்டான், போரிட்டான் என்பது. அவங்க அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அதனால் அதை குறித்து நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. உங்களுடைய அந்த ஆலோசனை இந்த நாளை மறுநாள் ஆலோசனைக்கு பிறகு இந்த ஆலோசனை தாவேக்கா உடன்பட்டால் கூட வாய்ப்பு இல்ல. அதாவது நான் உங்ககிட்ட தனித்து இந்த கூட்டணி போட்டியிடுகிறது என்று நான் சொல்லல. ஏன் சொல்லாம இருக்கிறேன் அப்படின்னா, பல தலைவர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், என்னோடு பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்
ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற கடைசி நாள் வரையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் கூட்டணிகள் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் நான் சொல்லிட்டேனே. பாருங்க, வேல்முருகனாகிய நான் தாவாக்கவோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியல் தெரிந்து கொள்ளட்டும், மக்களுக்கு பணியாற்றட்டும், மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசட்டும், மக்களுக்காக வாதாடட்டும், மக்களுடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கட்டும். அவர் ஒரு பச்சை தமிழர். அவர் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியை தொடங்கிய முதல் நாள் அவரை வரவேற்றவன் வேல்முருகன் தான். முதல் அறிக்கை என்னுடைய அறிக்கை தான். ஆனால் சமீப காலமாக அவருடைய கூட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடற்ற இருக்கிற நிலைகள், இதையெல்லாம் குறித்து தான் அவர் முதலில் ஒரு பண்பட்ட தொண்டர்களை ஒரு பண்பட்ட அரசியல் கட்சியாக அது உருவெடுக்கட்டும். அவர் அதுமாரி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்போது வேணுமானாலும் சந்திக்கலாம் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கட்டும். அதற்கு பிறகு அதை குறித்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கோடு கூட்டணியா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க. என்னை விட மூத்த தலைவர்கள் கூட நாங்கள் கலந்து பேச இருக்கிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். 7ஆம் தேதி வரையிலும் ஸ்க்ரூட்டினி முடிஞ்சு இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லுகின்ற பெரிய கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகுட்டுவதற்கு இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எப்பேற்பட்ட முடிவுகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அது ஏன் கையில் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய ஸ்டாண்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப ஒரு தடா ரஹீம் என்கிற ஒரு போராளி தலைவன், அதுபோன்று இங்கே பக்கத்தில் உட்கார்ந்திருக்கின்ற தென் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கு எதிர்புறமாக தமிழர்கள் நிறுத்தப்படுகின்ற அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்ட தேவரியா மக்களில் உள்ளிட்ட முக்குளத்தூர் மக்களின் பெயரில் அமைப்பு வச்சிருந்தாலும் பக்கத்தில் செந்தில் மலரையும் அமர்த்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்துகிறேன். ஆயுதம் தாங்கி போராடி ஒரு போராளி இயக்கத்தினுடைய ரத்த வழி உறவை என்னோட அமர வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறேன். ஆக எங்களுக்குள் இருக்கிற மனமாச்சரியங்கள் எங்களுக்குள்ளனா உங்களுக்கு சொல்லிட்டு இதுல பல என்ன சொல்லுவாங்க புதிர் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் இங்க இருக்கு, தமிழர் தலைமைகள் இருக்கு. இப்போது கூட 2 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால 6ஆம் தேதி வேட்புமனு இறுதி நாள் வரையிலும் நாங்கள் என்னுடைய தமிழ் சமூகம் வெல்லணும், தமிழ் சமூகத்தின் கோரிக்கை வெல்லணும். அதற்காக எங்கள் தலைவர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் எடுக்கிற முடிவை இதே போன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இறுதியாக அறுதியிட்டு நாங்கள் அறிவிப்போம். நான் தனிப்பட்ட வேல்முருகன் பண்டூட்டி தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவதில்லை. 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய கட்டமைப்புக்காக பயணிக்க போறேன்னு சொன்னேன். அதை மட்டும் தூக்கிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க. தயவுசெய்து வேண்டாம். என் கட்சி 634 தொகுதிக்கும் கட்டமைப்பு இருக்கு, கிளைகள் இருக்கு, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. 1200 வேட்பு மனுக்கள் வருகை தந்திருக்கிறது தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தனித்து. ஆக இங்க பார்த்தா நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள் இப்ப தடாரகம் கேட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 7%, அதாவது 7 இடம் கிடையாது, 7% இடஒதுக்கீடு இருக்காங்க. அது மாதிரி தோழர் இந்த மாதிரி இடங்கள் தோழர் சில பட்டியல் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 40-50 தலைவர்கள் பட்டியல் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது எல்லாம் என் கையில் இருக்கு. அதனால இங்க நாங்க எல்லாரும் கூடி பேசி நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு கண்டிப்பாக பல பேருடைய தூக்கத்தை தொலைப்பதாக அமையும். நான் வேற யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதற்கோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை நான் கடிந்து கொள்வதற்கோ நான் தயாராக இல்லை. கேள்விகள் இருந்தால் நீங்க